இதனுடைய பரிசுத்த நாமம் மைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை தொழில்களின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை சாலமோன் எழுதினதாக நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது எவ்வளவு நன்மை உண்டாகிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான், தேவனுக்கு உண்மையாய் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல தாவீது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றவர்களாக, அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, தேவனுக்கு உண்மையாய் இருந்ததினாலே தேவன் கொடுக்கிற சகலவிதமான ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவான்களாக அவர்கள் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு பயந்து வாழுகிற பொழுது உண்மையாகவே நாம் இந்த உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யங்களாக அல்ல, ஆனால் உண்மையிலே நாம் ஐஸ்வர்யங்களாகத்தான் இருக்கிறோம். எந்த ஐஸ்வர்யத்தை குறித்து வேதம் சொல்கிறது சொன்னால், கிறிஸ்து என்கிற மிகப்பெரிதான ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நமக்கு தேவையான சகலவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், அவருக்கு நாம் பயந்து வாழுகிற போது, அவர் விசுவாசிக்கிற போது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற போது, அவர் நமக்கு கொடுக்கிற சகலவிதமான நன்மைகளும் அளவில் அடங்காததாய் காணப்படுகிறது. இந்த உலகத்திலே தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருமே அவர்கள் உண்மையாக வாழ்ந்ததினாலே, பயந்து வாழ்ந்ததினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு வாழக்கூடிய நாமும் கூட ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் பயந்து வாழுகிற போது, உண்மையாய் நாம் வாழுகிற போது, தேவன் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த பகுதியில் நாம் பார்க்கிற போது கர்த்தருக்கு பயப்படுவது, தேவனுக்கு பயப்படுவது எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதனால என்னெல்லாம் நன்மை உண்டாகிறது என்று சொன்னால், சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். 34ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருக்கு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு உண்மையாகவே நாம் பயந்து வாழுகிற போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையையும் தேவன் அனுமதிப்பது கிடையாது. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாளிச்சிருந்த பட்டினியே கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை வராது என்று. ஆனால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில குறைகள் தேவன் அனுமதிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் உண்மையாகவே தேவனுக்கு பயந்து, உண்மையாகவே தேவனை சார்ந்து இந்த உலகத்தில் வாழுகிற போது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாதவராக, நம்மை விட்டு விலகாதவராக, நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக அவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு சொன்ன அதே தேவனாய் கர்த்தர் இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நமக்கும் தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நம்முடைய சகல காரியங்களும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவராய் காணப்படுகிறார். நாம் அவருக்கு உண்மையாக இருந்தால் போதும், அவருக்கு பயந்து வாழ்ந்தால் போதும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாதபடிக்கு தவிர்க்க வேண்டியவர்களை தவிர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்காகவே வாழ நம்மை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இந்த உலகத்தின் சகல விதமான காரியங்களும், இன்பங்களும், பலவிதமான காரியங்களும் நம்மை இழக்கக்கூடியதாய் காணப்படும். ஆனால் நாம் அவைகளுக்கு உடன்படாதபடி அல்லது அவைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு உண்மையுள்ள ஒரு சாட்சியாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையை நம்ம பார்க்கக்கூடியவராயிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடியவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வல்லமை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் பெற்று அனுபவித்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இதே சங்கீதத்தில் நான் சொல்லப்பட்டிருக்கு 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்கிறேன், நாம் தேவனுக்கு பயந்து வாழுகிற போது நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பாக்கியத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட உண்மையும் உத்தமமாய் இருக்கக்கூடியதான இந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாச ஓட்டத்திற்கு ஏற்ற விதமாக ஓடுவதற்கும் நடப்பதற்கும் நாம் பயணிப்பதற்கும் தேவன் நமக்கு போதுமான பலனை, சத்துவத்தை, வல்லமை அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆகவே அவைகளை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், பாக்கியவான்களாக வாழ்வோம், தேவனுக்கு பயந்து வாழ்வோம். அதுவே தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.